நகரத்தார் முழக்கம். நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் இப்போ சம்மணம் போட்டு உட்காரோம் இல்லையா? அதில எவ்வளவு நன்மைகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் நான் பேசலான்னு இருக்கேன். வாங்க நம்ம நிகழ்ச்சிக்கு போவோம். சம்மணம் என்னவென்றால் என்ன என்று தெரியுமா? சங்கடங்களை போக்க சம்மணம் இடுங்கள். நாம் பொதுவாக எப்பொழுதும் காலை தொங்க வைத்து அதிகமாக அமர்ந்திருக்கிறோம். 2 சக்கர வாகனத்தில் பயணிக்கும் பொழுது, பேருந்தில், ரயில் வண்டிகளில், சினிமா தியேட்டரில், பள்ளிகளில், அலுவலகங்களில், வீடுகளில், சோஃபாக்களில், கட்டில், நாற்காலி இப்படி நன்றாக யோசித்து பார்த்தால் நாம் அதிக நேரமாக காலை தொங்க வைத்து கொண்டே இருக்கிறோம். இப்படி காலை தொங்க வைத்து அமர்வதால் நமக்கு பல உடல் உபாதைகள் உருவாகிறது. இதற்கு காரணம் என்னவென்றால், காலை தொங்க வைத்து அமரும் பொழுது நமது உடலில் இரத்த ஓட்டம் இடுப்பிற்கு கீழ்ப்பகுதியில் மட்டுமே அதிகமாக செல்கிறது. நாம் காலை மடக்கி சம்மணம் போட்டு அமரும் பொழுது இடுப்புக்கு மேலே இரத்த ஓட்டம் அதிகமாகவும் வருவதற்கு வாய்ப்பு உள்ளது. நமது உடலில் இடுப்புக்கு கீழே உள்ள கால்களுக்கு நடக்கும் பொழுது மட்டும் இரத்த ஓட்டம் சென்றால் போதும். மிக முக்கியமான உறுப்புகளாகிய சிறுநீரகம், கணையம், நுரையீரல், மூளை, கண், காது ஆகியவை இடுப்புக்கு மேல் பகுதியில்தான் இருக்கிறது. எனவே ஒருவர் காலை தொங்க போடாமல் சம்மணங்கால் போட்டு அமர்ந்திருந்தால் அவருக்கு சக்தியும் ஆரோக்கியமும் அதிகமாக கிடைக்கிறது. எனவே சாப்பிடும் பொழுதாவது கீழே உட்கார்ந்து காலை மடக்கி அமர்ந்துதான் சாப்பிட வேண்டும். ஏனென்றால் இடுப்புக்கு கீழே இரத்த ஓட்டம் செல்லாமல் முழு சக்தியும் வயிற்று பகுதிக்கு செல்லும் பொழுது நமக்கு ஜீரணம் நன்றாக நடைபெறுகிறது. சாப்பிடும் பொழுது காலை தொங்க வைத்து நாற்காலியில் அமர்வதனால் இரத்த ஓட்டம் வயிற்று பகுதிக்கு செல்லாமல் காலுக்கே அதிகமாக செல்கிறது. இந்திய வகை கழிவறை செல்லும் பொழுது மட்டும்தான் காலை மடக்கி அமர்கிறோம். யூரோப்பியன் கழிவறையில் அமரும் பொழுது குடலுக்கு அதிக அளவு அழுத்தம் கொடுத்தால் மட்டுமே கழிவு வெளியேறும். அதனால்தான் இப்பொழுது சிறு குழந்தைகள் கூட யூரோப்பியன் வகையினை பயன்படுத்துவதால் அவர்களால் தரையில் சுக ஆசனத்தில் அமர்வதற்கு முடியாமல் தவிக்கிறார்கள். ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள். உங்களால் சம்மணங்கால் போட்டு கூட தரையில் உட்கார முடியவில்லை என்றால் இந்த உடம்பை எந்த அளவிற்கு கெடுத்து வைத்துள்ளீர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். எனவே முடிந்தவரை காலை தொங்க வைத்து அமர்வதை தவிருங்கள். கட்டிலிலோ சோஃபாவிலோ அமரும் பொழுது சம்மணம் போட்டு அமருங்கள். சாப்பிடும் பொழுது தரையில் ஏதாவது ஒரு விரிப்பை விரித்து அதன் மேல் சம்மணங்கால் போட்டு அமர்ந்து சாப்பிட்டால் சாப்பாடு நன்றாக ஜீரணிக்கும். சில வீடுகளில் அதற்கு வாய்ப்பு இல்லை என்று இருந்தால் டைனிங் டேபிளில் அமர்ந்து காலை மடக்கி வைத்து அமர்ந்து சாப்பிட்டு கொள்ளுங்கள். சாப்பிடும் முறை: நின்று கொண்டு சாப்பிடும் பழக்கத்தை மாற்றி குடும்பத்தோடு அமர்ந்து ஒன்றாய் சாப்பிடுங்க. எந்த வகை சாப்பாடாக இருந்தாலும் நன்றாக முன்னு கூழாக்கி சாப்பிடுங்க. பேசிட்டே தொலைக்காட்சி புத்தகம் பார்த்துட்டே சாப்பிடக்கூடாது. சாப்பிட்றப்போ இடையில தேவையில்லாமல் தண்ணி குடிக்காதீங்க. கடைசியில் தண்ணி குடிக்க மறக்காதீங்க. போதிய அளவு தண்ணி குடிங்க. அவசரமாக சாப்பிட வேண்டாம். பிடிக்காத உணவுகளை கஷ்டப்பட்டு சாப்பிட வேண்டாம். பிடித்த உணவுகளை அளவுக்கு அதிகமாகவும் சாப்பிட வேண்டாம். ஆரோக்கிய உணவுகளை அதிகம் சாப்பிட பழகுங்க. இரவு உணவில் முள்ளங்கி மற்றும் கீரை உணவுகளை சேர்க்க வேண்டாம். சாப்பாட்டுக்கு அரை மணி நேரம் முன்னால் பழம் சாப்பிடலாம். அப்புறம் பழம் ரொம்ப சாப்பிட வேண்டாம். சாப்பிடும் முன்னால் கொஞ்சம் நடந்துட்டு அப்புறம் சாப்பிடுங்க. இரவு சாப்பிட்ட பின் நடப்பது நலம். சாப்பிடும் முன்பும் பின்பும் கடவுளுக்கு நன்றி சொல்ல மறக்காதீர்கள். சம்மணமிட்டு அமருங்கள். நன்றி, வணக்கம்.